கிடையாது. அது அந்த பாடங்கள் இன்றைக்கும் நமக்கு மிகுந்த பயனுள்ளவை. பாசிச எதிர்ப்பை பற்றி பேச போகும்போது பல்வேறு முனைகளிலே பாசிசத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது ஒற்றை முனைகளை எதிர்கொள்ளவே முடியாது. அது ஒரு நாசகரமான தத்துவம். சாத்தியமான அனைத்து துறைகளிலும், அனைத்து முனைகளிலும் நாம் அதை முழு மூச்சாக எதிர்க்கத்தான் வேண்டியிருக்கும். அரசியல் தளத்திலே, முதலாளித்துவ நாடாளுமன்ற அரசியல் தளத்திலே நாம் அதை எதிர்க்க வேண்டும். கோட்பாட்டு தளத்திலே மிக முக்கியமாக எதிர்க்க வேண்டும், அதனை அம்பலப்படுத்த வேண்டும். ராஜ்ய துறையில், டிப்ளமேட்டிக், அதிலே அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். இவை எல்லாம் முடியாமல் போகும்போது, தோற்று போகும்போது, பயனற்றதாக ஆகும்போது, இராணுவ ரீதியாக போர்களின் மூலமாகவும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். அது இறுதியான ஒன்று. தோழர் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் யூனியன் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு இந்த அனைத்து முனைகளிலும் தன்னால் என்ற அனைத்தையும் செய்தது. பாசிசத்தை வீழ்த்துவது அத்தனை எளிதான ஒன்று அல்ல. சாதித்து காட்டியவர் ஸ்டாலின் என்றாலும் இது அனைத்தையும் பற்றி பேசுவதற்கு மிகுந்த நேரம் பிடிக்கும் என்பதால் நான் இறுதியாக குறிப்பிட்ட 2 மற்றும், அதாவது ராஜ்யத்துறையில் செய்யப்பட்ட முயற்சிகள் மற்றும் இராணுவம், போர் ஆகிய வழிகளில் பாசிசத்தை எதிர்கொள்வதற்கு தோழர் ஸ்டாலின் என்னவெல்லாம் செய்தார் என்பதை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நாஜிக்கள் ஜெர்மனியில் பதவிக்கு வந்த காலம் தொட்டு இதை தொடங்க வேண்டும். அவர்கள் ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக பாராளுமன்ற பாதை மூலமாகத்தான் வெளிவந்தார்கள். 1932ஆம் ஆண்டு தேர்தல்களிலே ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிக செல்வாக்கு செலுத்தக்கூடிய கட்சி என்பதாக அவர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு திரைமறை வேலைகளின் மூலம் அதிகாரத்தை உறுதி செய்து கொண்டார்கள். அன்றைக்கு இருந்த முதலாளித்துவ சக்திகள், கம்யூனிஸ்டுகள் கைகளில் அதிகாரம் போய்விடக்கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக எல்லா விதமான சமரசங்களையும் செய்து ஹிட்லரை அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்தனர். அது அன்றிலிருந்து தான் இந்த அத்தனை சீரழிவுகளும் தொடங்கின. இந்த நிகழ்வுகள் நடந்து ஜெர்மனியில் நாஜிக்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய உடனேயே இதன் அபாயத்தை ஸ்டாலின் உணர்ந்தார். இராணுவ பயிற்சி பள்ளியில் நிகழ்த்திய உரை என்று நினைக்கிறேன். இந்த 1932ஆம் ஆண்டு அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே அவர் மிக தெளிவாக இந்த அபாயத்தை பற்றி பேசுகிறார். பெயர் குறிப்பிட்டு பேசியதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த அபாயத்தை குறித்து அவர் மிக தெளிவாக பேசினார். இந்த அபாயத்தை அதன் முழுமையான வடிவில் அன்றைக்கே அவர் உணர்ந்தார். ஏனென்றால் நாஜிக்கள் ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு முதலாளித்துவ கட்சியை வீழ்த்தி இன்னொரு கட்சி வருவது போன்றது அல்ல. இவர்கள் பாசிஸ்டுகள். இவரிடம் அதிகாரம் செல்வதால் மிக மோசமான விளைவுகளைத்தான் நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அவர் அன்றே உணர்ந்திருந்தார். தொலைநோக்கு பார்வை அவரிடம் இருந்தது. அன்றைக்கு அதனுடைய எச்சரிக்கையை அவர் முன்வைத்தார். பல்வேறு தளங்களிலே சோவியத் யூனியன் இந்த அபாயத்திற்கு எதிராக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரும் அன்றைய சோவியத் கம்யூனிஸ்ட் தலைமையும் மிக தெளிவாக உணர்ந்திருந்தது. அதற்காக பல்வேறு முனைகளிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவை ஒவ்வொன்றையும் நாம் பேசுவதற்கு நேரம் இருக்காது. சிலவற்றை மட்டும் பேசலாம் என்று சொன்னால், இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல் என்பது இதற்காக அவர் எடுத்த முயற்சி அல்ல.
சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய காலகட்டத்திலே அது ஒரு மிக பின்தங்கிய ஒரு விவசாய நாடாகத்தான் இருந்தது. மரக்கலப்பையை பயன்படுத்தித்தான் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி தொழில்மயமாக்கல் என்பதை மிக தீவிரமாக முன்னெடுத்தது. ஆனால் ஜெர்மனியிலே நாஜிக்கள் ஆட்சி அதிகாரத்தை சுவைத்த பின்னர் அந்த தொழில்மயமாக்கலில் கவனம் வேறு விதமாக செலுத்தப்பட்டது. என்னவென்று சொன்னால், துவக்க காலகட்டத்திலே மக்களின் பயன்பாட்டு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு மாறாக ஒரு நீண்ட கால தொழில் உற்பத்தியை தருவதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிஷினரி போன்றவற்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதில் தான் ஸ்டாலின் மிக அதிகமாக கவனம் செலுத்தினார். அது தொடர்பாக அவர் மீது விமர்சனங்கள் பலமுறை வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வரைக்கும் அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களே அது ஒன்று தவறானது, மிக தவறான ஒன்று. அவர் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தார், அது வேறு விஷயம். ஆக அந்த பார்வையோடு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த காலகட்டத்திலே இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல தொழில்மயமாக்கம் என்பது அதையும் தாண்டி இராணுவ தளவாடங்கள், போர்க்கருவிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அப்போதிலிருந்து ஸ்டாலின் கவனம் செலுத்த தொடங்கினார். 5 ஆண்டு திட்டங்களிலே, அடுத்தடுத்த 5 ஆண்டு திட்டங்களிலே அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகப்படுத்தப்பட்டு வந்தன, முக்கியத்துவம் அதிகப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த அபாயம் அதிகரித்த போது பாசிசம் கதவை தட்டும் என்கிற சூழலிலே மிகப்பெரிய அளவிலான நிதி ஒதுக்கீடுகள் இராணுவத்துறைக்கு தரப்பட்டன. ஸ்டாலின் ஒவ்வொரு கட்டத்திலும் பாசிச அபாயத்தை மிக நெருக்கமாக, மிக கூர்ந்து கவனித்து அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டேதான் வந்தார். அன்றைய சோவியத் பொருளாதார ஆவணங்கள், அரசு ஆவணங்கள், அன்றைய சூழல் பற்றிய நூல்களை வாசிப்பவர்களுக்கு இது மிக தெளிவாக தெரியும். சோவியத் இராணுவ தளபதிகள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். 1934ஆம் ஆண்டிலே சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் 17வது பேராயம் நடைபெறுகிறது. நாஜிக்கள் ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அங்கு சமர்ப்பித்த அறிக்கையில் தோழர் ஸ்டாலின் இந்த பாசிச அபாயத்தை குறித்து வெளிப்படையாக எச்சரித்தார். அந்த காலகட்டம் வரைக்கும் நாஜிக்கள் எந்த நாட்டின் மீதும் பெரிதாக போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி அபாயத்தை இது பண்ணிடலாம், அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஆனால் அது எத்தனை பெரிய அபாயம் என்பதை தோழர் ஸ்டாலின் மிக தெளிவாக உணர்ந்திருந்தார். அது மட்டுமின்றி நாஜிக்கள் சோவியத் யூனியனை நோக்கித்தான் திரும்புவார்கள் என்பதை அன்றைக்கே அவர் கணித்திருந்தார். 17வது பேராயத்திற்கான அறிக்கையிலே அதை பற்றி அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். சோவியத் யூனியனுக்குள் மூக்கை நுழைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டினார். அந்த அபாயத்தை குறித்து கட்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் தெளிவாக எச்சரித்தார். ஒரு ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு போர் சோவியத் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது என்பதை அவரது உரை மிக தெளிவாக எடுத்து காட்டியது. அதற்கான எந்த விதமான நேரடியான வெளிப்படையான தரவுகளும் இல்லாத போதே தோழர் ஸ்டாலின் இந்த எச்சரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிறகு 1935ஆம் ஆண்டில் அரசியல் தளத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார். சோவியத் இராணுவத்தினுடைய திட்டமிடல், அதனுடைய மூலோபாயம், அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன 34, 35ஆம் ஆண்டுகளிலே.
அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் 1920களில் நடைபெற்ற படையெடுப்புகள் தோற்கடிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்திலே சோவியத் யூனியன் 1/6 நிலம் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்த நிலைமை தாண்டி பெரும்பகுதியை சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆட்சியும் தனது கையில் கொண்டு வந்து விட்டன. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு சமாதான நிலை இருந்தது. ஆகவே இராணுவ தயாரிப்புகளிலே நேரடியான உடனடியான தேவைகள் அதிகம் இருக்கவில்லை. ஆனால் ஜெர்மனியில் நாஜிக்கள் அதிகாரத்தை சுவைத்து விட்டனர் என்பதை உணர்ந்த உடனேயே அந்த அபாயத்தை உணர்ந்திருந்த தோழர் ஸ்டாலின் இந்த இராணுவ திட்டமிடலை முற்றிலுமாக மாற்றி அமைத்தார். இந்த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதை முற்றிலுமாக மாற்றி அமைத்தார். அதற்கு பிறகு என்னவானது என்று சொன்னால், இந்த இராணுவ தயாரிப்புகள் ஒரு மாசிவ் பெரிய அளவிலான பல்லாயிரம் டாங்கிகள், பல்லாயிரம் விமானங்கள் என்பதாக வரவிருக்கும் அபாயத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான தளவாடங்களை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெருமளவிலான இராணுவ உற்பத்தி, இது முதலாவது. இரண்டாவது, இதற்கு முந்தைய காலகட்டத்திலே முன்னேறிய இராணுவ தொழில்நுட்பம் சோவியத் யூனியனிடம் இருக்கவில்லை. ஆகவே கொஞ்சமும் தயக்கமோ சுணக்கமோ இன்றி மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு தொழில்நுட்பத்துறையிலே ஒரு மிக பெரும் பாய்ச்சலை, இராணுவ தொழில்நுட்பத்துறையிலே மிக பெரும் பாய்ச்சலை சோவியத் யூனியன் நிகழ்த்தி ஆக வேண்டும், சாதித்தே ஆக வேண்டும் என்பதை ஸ்டாலின் விரிவாக உணர்ந்திருந்தார், வலியுறுத்தினார். அத்தகைய முன்னேறிய தொழில்நுட்பத்தின் விளைவாக தயாரிக்கப்படக்கூடிய இராணுவ தளவாடங்கள், கருவிகள் ஆகியவற்றிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இராணுவ தயாரிப்பு நிலை, மிலிட்டரி ப்ரிப்பேர்ட்னஸ், அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அந்த காலம் தொட்டே, அதுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் உலகப்போர் வெடிக்கிறது. இவையெல்லாம் ஸ்டாலின் தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணங்கள். நாசிக்களின் மூலமாக ஆக்கிரமிப்பு அபாயம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் சமாதானத்தை நோக்கியதாக இருந்த சோவியத் இராணுவ கோட்பாடுகளை அதிலிருந்து மாற்றி, தற்காப்பு என்பதிலிருந்து மாற்றி பொட்டன்ட் என்பதாக, வலிமை மிக்கதாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். அன்றைய காலகட்டத்திலே 2ஆம் உலகப் போரிலே சோவியத் படைகளுக்கு தலைமை தாங்கி மார்ஷல் ஜுகோவ் போன்றவர்கள் தங்களது நினைவு குறிப்புகளில் இதை பற்றி எல்லாம் பக்கம் பக்கமாக விலாவாரியாக எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே நேரம் போதாது. அந்த ஒரு தயாரிப்புகளிலே பேச வேண்டும் என்று சொன்னால் மிக குறிப்பாக 2ஐ பேச வேண்டும். ஸ்டாலினின் நேரடி பங்களிப்பு அவற்றில் இருந்தது. நேரடி பங்களிப்பு, அவர் வெறும் வழிகாட்டும் நபராக மட்டும் இருக்கவில்லை. அன்றைய காலகட்ட போர்களில், இன்றைக்கு ரொம்ப ஹை டெக்னாலஜி ஆயிடுச்சு, ட்ரோன்ஸ் அதுக்கு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம், மிசைல் எல்லாம் வந்துச்சு. அன்றைக்கு அது இல்லை. அந்த காலகட்ட போர்களிலே டாங்கிகள், டேங்க்ஸ் என்று சொல்லுவோம், அது மிகப்பெரிய பங்காற்றின. அந்த காலகட்டத்திலே இப்போது T-71 வந்துருச்சு. அப்போ இந்த T-34 என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ டாங்கிகள் முதன்முறையாக கனரக டாங்கிகள் உருவாக்கப்படுகின்றன. ஜெர்மன் இராணுவத்தின் மிகச்சிறப்பான, மிக பயங்கரமான தோட்டாக்களால், குண்டுகளால் துளைக்கப்பட முடியாததாக அந்த டாங்கிகளை சோவியத் யூனியன் உருவாக்கியது. அதே போல விமானங்கள், அதிநவீனமான விமானங்கள், ஜெர்மனியை காட்டிலும் தொழில்நுட்ப ரீதியாக
பல மடங்கு முன்னேறிய, பல மடங்கு வேகமான, பல மடங்கு நாசகரமான தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் சோவியத் யூனியனில் மிக குறைந்த காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டன. இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1932ஆம் ஆண்டு நாஜிக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதை கண்டவுடனேயே ஸ்டாலின் இந்த அபாயத்தை உணர்ந்து கொண்டார். குருஷேவ் போன்ற சில திருத்தலவாத கோமாளிகள் அவர் பாசிச அபாயத்தை குறைத்து மதிப்பிட்டார். 2ஆம் உலகப் போர் வருவதை அவர் கவனிக்கவில்லை. சோவியத் யூனியன் மீதான தாக்குதல் வரப்போவதை அவர் உணர்ந்திருக்கவில்லை. அதனால் பெருத்த நட்டம் என்பதெல்லாம் கோமாளித்தனமாக கருதிக் கொண்டிருக்கிறார்கள். 1932ஆம் ஆண்டு தொட்டு ஸ்டாலின் இதை உணர்ந்திருந்தார். அனைத்து துறைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் என்பதுதான் நான் குறிப்பிட விரும்புவது. அப்ப அவருடைய மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகளிலே ராபிட் ரீஆர்மமெண்ட் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். மிக விரைவாக ஆயுத தளவாடங்களை உருவாக்கி உற்பத்தி செய்து ஒரு தயாரிப்பு நிலையை, இராணுவ தயாரிப்பு நிலையை எட்டுவது என்பதை நோக்கி அவர் நாட்டையும் கட்சியும் இராணுவத்தையும் செலுத்தினார். 1933 முதலே தொடங்கிவிட்டது. 37 வரையிலான அந்த 4 ஆண்டு காலகட்டத்தில் இந்த ராபிட் ரீஆர்மமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இராணுவ ரீதியான மறு தயாரிப்பு புயல் வேகத்தில் நடந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர், பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சக்தியாக இருந்தவர் தொடர் ஸ்டாலின் தான் என்று சொன்னால் அதை யாரும் மறுப்பதற்கே இல்லை. 2 விஷயங்கள், அதுல குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இரண்டிலும் அவர் கவனம் செலுத்தினார். அதிக அளவிலான இராணுவ தளவாடங்கள், போர்க்கருவிகள் மட்டுமின்றி அவை தொழில்நுட்ப ரீதியாக மிக முன்னேறியவையாக, பாசிச மோனாய்களை விட மிக முன்னேறியவையாக, அவர்களை வீழ்த்தக்கூடியவையாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது. இவையெல்லாம் இராணுவத்துறையிலே, இராணுவ தளத்திலே மேற்கொள்ளப்பட்ட சில முயற்சிகளை நாம் பார்த்தோம். அது நிறைய நடந்துச்சு. இராணுவ கட்டமைப்பை மாற்றி அமைப்பதிலிருந்து, இராணுவ கோட்பாடுகளை சீர் செய்வதிலிருந்து நிறைய நடந்தது. அதே போல இராணுவத்தில் இருந்த உள்ளுருவிகள், ஏகாதிபத்திய ஏஜென்ட்டுகள் களையெடுக்கப்பட்டனர். துகச்செவ்ஸ்கி போன்றவர்கள் ஒழித்து கட்டப்பட்டனர். இல்லை என்று சொன்னால் நாஜி படைகள் சோவியத் யூனியனிலே நுழைந்த போது இதர மேற்கத்திய நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளில் நடந்ததை போன்ற ஒரு 5ஆம் படை அங்கும் இருந்திருக்கும். இந்த அபாயங்கள் எல்லாம் முன்னரே உணர்ந்த தோழர் ஸ்டாலின் அந்த எதுவும் சோவியத் யூனியனை பாதிக்கக்கூடாது என்பதற்காக இரவு பகல் யோசித்து எல்லாவற்றையும் நடத்தியிருந்தார். அந்த மாபெரும் கடையெடுப்புகள் இன்றைக்கு வரைக்கும் மேற்கத்திய நாடுகள், அவர்கள் ஆதரவு பெற்ற நபர்கள், குழுக்கள், ட்ராட்ஸ்கியவாதிகள் பேசி பொங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களது எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு இந்த களையெடுப்புகள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தன. உள்நாட்டு எதிரிகள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவற்றை ஒழித்து கட்டினார் தோழர் ஸ்டாலின். அடுத்தது ராஜ்ய துறையிலே இவ்வாறு ஒரு பக்கத்தில் 1932ஆம் ஆண்டு தொடங்கி சோவியத் யூனியன் இராணுவ ரீதியாக ஒரு உலகம் கண்டாத ஒரு பெரும் போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்த அதே நேரத்தில் இராணுவ பலத்தை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் அல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கு போர் மீது விருப்பம் கிடையாது. திணிக்கப்பட்டால் தவிர போர்களை விரும்புவதில்லை. ஆகவே ராஜ்ய ரீதியாக இதனை எந்த அளவுக்கு முடியுமோ ராஜ்ய உறவுகளை பயன்படுத்தி அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் முன்முயற்சிகள் எடுத்தார். அவர் வெகுளித்தனமாக முயற்சி எல்லாம் எடுக்கல. முதலாளித்துவ நாடுகள் இந்த முயற்சிகள் வெற்றியடையாமல் பார்த்து கொள்ளும் என்கிற புரிதல் அவர் நன்றாகவே இருந்தது. இருப்பினும் அத்தகைய முயற்சிகள் எடுக்கப்படாமல் போய்விடக்கூடாது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், முதலாளித்துவ நாடுகள் இத்தகைய முயற்சிகளை தடுப்பதன் மூலமாக தன்னை அம்பலப்படுத்திக் கொள்ளட்டும் என்கிறது. மூன்றாவதாக,
அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே சோவியத் யூனியன் தனது வெறித்தனமான முன்னேற்றத்தை, பொருளாதார இராணுவ ரீதியாக முன்னேற்றத்தை செய்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த 3 கருத்துக்களின் அடிப்படையிலான புரிதலோடு தான் அவர் ராஜ்ய முன்னெடுப்புகளை செய்தார். கூட்டு பாதுகாப்பு, ஆங்கிலத்தில் கலெக்டிவ் செக்யூரிட்டி என்று சொல்லுவோம். அந்த கூட்டு பாதுகாப்பு என்கிற கோட்பாட்டை அவர் முன்வைத்தார். குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் கிரேட் பிரிட்டன் அல்லது இங்கிலாந்து நாடுகளுடன் இந்த கோட்பாட்டை அவர் முன்வைத்தார். அதாவது பாசிச அபாயம் பொதுவானது, அதிலிருந்து காத்துக் கொள்வதற்காக இந்த நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என்பதாக அவர் கூறினார், வலியுறுத்தினார். அந்த நாடுகளின் ஒத்துழைப்பை கோரினார், பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்தார். இந்த நாடுகள் தமக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும். ஒரு நாசிச தாக்குதல் வரும்போது அவை ஒருங்கிணைந்து அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் முன்வைத்த திட்டங்கள் இருந்தன. அவை பெருமளவில் செயல்பாட்டுக்கு வராது என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இருப்பினும் அந்த முயற்சி எடுக்கப்படாமல் போகக்கூடாது என்பதற்காக அந்த முயற்சிகளை மேற்கொண்டார். எதிர்பார்த்தது போலவே பிரான்சும் இங்கிலாந்தும் அந்த முயற்சிகளை எந்த அளவுக்கு வெற்றி அடையாமல் செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டன. ஒரு சில ஆண்டு கால முயற்சிகளுக்கு பிறகு அதனை சோவியத் யூனியன் முற்றாக கைவிட்டது. இது மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது. ஸ்டாலின் வெகுளித்தனமாக இந்த முயற்சிகள் எல்லாம் செய்யவில்லை. ஒரு புறத்திலே நாஜி அபாயத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இரவு பகலாக ஓய்வு ஒழிச்சலின்றி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே தான் ராஜ்யத்துறையிலே இத்தகைய ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. சரி, சோவியத்தின் இதுபோல் செய்து கொண்டிருந்த போது மேற்கத்திய நாடுகள், ஏகாதிபத்தியங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட அன்றைய ஏகாதிபத்திய நாடுகள் ஹிட்லருக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் என்ற அனைத்து வகைகளிலும் ஆதரவளித்து அவனை சோவியத் யூனியனை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதை முழுமூச்சாக செயல்படுத்தி வந்தன. அவனுக்கு அடுத்தடுத்து வேண்டியதெல்லாம் கொடுத்து அவனை தாஜா செய்து அவனை சோவியத் யூனியனை நோக்கி திருப்பிவிட முயற்சித்து வந்தன. மறுபுறத்திலே சோவியத் யூனியனை தனிமைப்படுத்தி சுற்றி வளைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாடுகளையும் செய்து வந்தனர். என்சர்க்கிள்மெண்ட் அண்ட் ஐசோலேஷன் என்று சொல்லுவார்கள். என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நாடுகள் பல்வேறு மேற்கத்திய நாடுகளுடன் உடன்படிக்கைகளை, இராணுவ ஒப்பந்தங்களை செய்து வந்தன. அவை ஜெர்மனிக்கு எதிரானவையாக இருக்கவில்லை, உண்மையில் சோவியத் யூனியனுக்கு எதிரானவையாக இருந்தன. இவ்வாறு அனைத்து ஐரோப்பிய நாடுகளையும் தனது பக்கம் சேர்ப்பதன் மூலமாக சோவியத் யூனியனை வேறு யாரும் இல்லாத அனாதையாக்கி தனிமைப்படுத்தி நாஜிக்களின் தாக்குதலை தன்னந்தனியாக எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி சோவியத் யூனியனை கதையை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் அன்றைய ஏகாதிபத்தியங்களின் நோக்கமாக இருந்தது. இந்த என்சர்க்கிள்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சுற்றி வளைக்கும் செயல்பாடுகள் இதைத்தான் நோக்கமாக கொண்டிருந்தன. ஸ்டாலின் இந்த அபாயங்களையும் சேர்த்தே கவனத்தில் கொண்டிருந்தார். இதுவும் அவருக்கு தெரியாமல் இருக்கவில்லை. ஆகவே மற்றொரு புறத்திலே சாத்தியமான அளவில் ஐரோப்பிய நாடுகளுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். செக்கோஸ்லோவாக்கியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் சோவியத் யூனியன் அத்தகைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் பல்வேறு நாடுகள் தங்களுக்குள்ளே
இத்தகைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டுவதனுடைய நோக்கம் வேறாக இருந்தது. இறுதியாக ஸ்பெயினில் உள்நாட்டு யுத்தம் வெடித்தது. அதுவும் நாஜிக்களுடைய தலையீடுகள் காரணமாக நடைபெற்றதுதான். சோவியத் யூனியன் தனது சக்திக்கு மீறி அங்கே குடியரசு படைகளுக்கு வெகுவாக உதவி செய்தது. இதற்கு பின்னர் மியூனிச் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அவமானகரமான மியூனிச் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நாஜிக்களுக்கு அவர்களை தாதாட்சி செய்யும் விதமாக செக்கோஸ்லோவாக்கியா உள்ள நாடுகளை துண்டாடி கொடுத்து, ஓகே இது வரைக்கும் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், இதுக்கு மேல எதுவும் போகாது என்று சொல்லுகிறது மாதிரியான பாசாங்கு பம்மாத்து வேலைகளிலே மேற்கத்திய நாடுகள் ஈடுபட்டன. இந்த சூழ்நிலையில் இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய கூட்டு பாதுகாப்பு என்ற முயற்சியை இனியும் தொடர்வது எந்த விதத்திலும் உதவாது என்பதை உணர்ந்திருந்த ஸ்டாலின் அதற்கு முடிவுரை நடத்தினார். இதற்கு முன்பிருந்தே ஜெர்மனி சோவியத் யூனியனுடன் ஒரு ஆக்கிரமிப்பு மறுப்பு ஒப்பந்தத்திற்காக கோரி வந்தது. அவருடைய நோக்கம் அது உண்மையான நோக்கம் கிடையாது. அதாவது ஆக்கிரமிப்பை மறுப்பது என்பது அவர்களது நோக்கம் ஒருபோதும் கிடையாது. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திலே சோவியத் யூனியனை கையெழுத்திட வைப்பதன் மூலம் சோவியத் அதனை பிணைத்து அவர்களை நம்ப வைத்து அத்தகைய ஒரு தாக்குதல் வராது என்பதாக அவர்களை நம்ப வைத்து திடீரென்று ஒரு நாள் தாக்கி அழித்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களை நோக்கமாக, நாஜி ஜெர்மனி நோக்கமாக இருந்தது. தோழர் ஸ்டாலின் இதையும் அறிந்துதான் இருந்தார். ஆனால் ஏகாதிபத்திய நாடுகள், இதர ஏகாதிபத்திய ஆதரவு மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் நம்பகமற்றவையாக, தோழமை உணர்வுக்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்களாக தம்மை அம்பலப்படுத்தி கொண்டு விட்ட காரணத்தினால் இனி அந்த அவருடைய தனிமைப்படுத்தும் சுற்றி வளைக்கும் முயற்சிகளில் இருந்து சோவியத் யூனியனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக ஒரு ஒப்பந்தத்தில் நாஜிக்களுடன் இணைவதில் தவறில்லை என்று அவர் முடிவெடுத்தார். மிக தெளிவான, தொலைநோக்கு கொண்ட, வரவேற்க வேண்டிய ஒரு முடிவாகத்தான் அது இருந்தது. அன்றைக்கு மிக பலர் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்துடன் முதலமாக சோவியத் யூனியனுக்கு அமைதியும் சமாதானமும் கிட்டிவிடும் என்று அவர் ஒருபோதும் நம்பவில்லை. ஏன்னா 32 நாஜிக்கள் வெற்றி பெற்ற காலம் தொட்டு அவர் பேசி வந்திருக்கிறார், இது அபாயம் என்று சொல்லி. அதற்கான அனைத்து தளங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன, மாற்று ஏற்பாடுகள். ஆகவே அவர் எந்த விதத்திலும் இந்த ஒப்பந்தமானது சோவியத் யூனியன் எதிர்கொண்ட பாசிச அபாயத்திலிருந்து காப்பாற்றி விடும் என்று அவர் ஒருபோதும் நம்பவில்லை, ஒரு விழுக்காடு கூட நம்பவில்லை. பிறகு ஏன் அந்த ஒப்பந்தம் என்று சொன்னால், அங்குதான் ஸ்டாலினின் கூரிய தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. நாஜிக்களை சோவியத் யூனியனை தாக்குவதிலிருந்து தடுக்க முடியாது என்பது அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது. எப்படியாவது நாஜிக்களுக்கு எல்லா விதமான பொருளாதார, அரசியல், இராணுவ, ராஜ்ய உதவிகளை கொடுத்து சோவியத் யூனியன் மீது திருப்பிவிட வேண்டும் என்பதுதான் அன்றைய மேற்குலக நாடுகளின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆகவே இந்த போர் தவிர்க்க இயலாது என்பது அவருக்கு தெரியும். அப்படியானால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலமாக அவர் சாதிக்க நினைத்தது என்னவென்று சொன்னால், அதனை சில ஆண்டு காலம் தள்ளி போட முடியுமா என்பதுதான். சரி, அதை தள்ளி போடுவதன் மூலமாக என்ன சாதிக்க முடியும் என்று சொன்னால், தோழர் ஸ்டாலின் சோவியத் யூனியனை உலகின் தலை சிறந்த நாடாக பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி இராணுவ ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வலிமை மிகுந்த ஒரு நாடாக, வல்லரசாக மாற்றிவிட வேண்டும் என்று தீர்மானகரமாக இருந்தார். அதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள், இத்தனை தீவிரமான முயற்சிகள், இத்தனை ஆழமான திட்டமிடல், மிக நுணுக்கமான திட்டமிடல் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். அதற்கான அவகாசத்தை
மூச்சு விடுவதற்கான அவகாசத்தை இந்த ஒப்பந்தம் தரும் என்று அவர் நம்பினார். அதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த தொலைநோக்கு பார்வையை புரியாத ட்ராட்ஸ்கிய கோமாளிகள் இன்று வரைக்கும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சுமார் 1 அல்லது 1.5 ஆண்டு காலம் கால இடைவெளி கிடைத்தது. அதற்குள் சோவியத் யூனியன் தனது இராணுவ வலிமையை பல மடங்கு பெருக்கிக் கொண்டது. இராணுவ தளவாடங்கள், டாங்கிகள், விமானங்கள் தயாரிப்பு பல மடங்கு உயர்த்தப்பட்டது. ஜெர்மனியிலே நாடு முழுவதும் சேர்ந்து உற்பத்தி செய்யப்படுவதை விட அதிகமான தளவாடங்களை, அதை விட பல மடங்கு முன்னேறிய தளவாடங்களை ஒரே நாளில் தயாரிக்கும் அளவுக்கு சோவியத் யூனியன் தனது வலிமையை பெருக்கிக் கொண்டிருந்தது என்று மேற்கத்திய ஆய்வாளர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். படையெடுத்து சோவியத் எல்லைக்குள் நுழைந்த போது இதெல்லாம் நாஜிக்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்திராத ஒரு ஷாக்காக அவர்களுக்கு இருந்தது என்பதுதான் ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி. அப்படியானால் இந்த எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று நான் சொல்லுவேன். அவர் மிகச்சிறந்த தொலைநோக்கு கடன் கொண்ட மூலோபாயவாதியாக அவர் இருந்தார் என்பதாக நான் பார்க்கிறேன். அதை உணர்த்துவதற்கான ஒரு சில புள்ளிகளை மட்டும் விளக்க வேண்டும். துரிதமான தொழில்மயமாக்கல் நினைக்கவே குறிப்பிட்டது ஒன்றுதான் அது. 1931ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 31 அல்லது 32ஆம் ஆண்டு ஒரு முறை அவர் பேசுகையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தொழில்நுட்ப ரீதியாக நாம் இதர முன்னேறிய நாடுகளை காட்டிலும் சும்மா 100 ஆண்டு காலம் பின்தங்கி இருக்கிறோம். அந்த இடைவெளியை நாம் கடந்தாக வேண்டும். அவர்களுக்கு இணையான அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் எட்டியாக வேண்டும். அதுவும் வெறும் 10 ஆண்டு காலத்திலே அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் எட்டியாக வேண்டும். இல்லை அப்படி செய்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றி அடைவோம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மை நசுக்கி விடுவார்கள் என்று சொன்னார். 31 அல்லது 32ஆம் ஆண்டு, 1931 அல்லது 32ஆம் ஆண்டு இந்த கருத்தை முன்வைத்தார். எத்தனை தொலைநோக்கு மிக்க பார்வை! அதற்காகத்தான் அத்தனை தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் விளைவாக மட்டுமே சோவியத் யூனியன் நாஜிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்திலே வெற்றி பெற்றது. ஒருவேளை அது நடைபெறாமல் போயிருந்தால் சோவியத் யூனியன் அன்று ஒருவேளை ஒழிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது தோழர் ஸ்டாலினுக்கு பதிலாக அந்த அளவு தொலைநோக்கு பார்வையும் புரிதலும் இல்லாத வேறொரு தலைவர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. இரண்டாவதாக, இதை சொல்ல போகும்போது எத்தனை பேருக்கு இதை நம்ப முடியும் என்று கூட தெரியவில்லை. ஏன்னா நான் இப்போது சொல்ல போவது மிக உறுதி செய்யப்பட்ட ஒன்று. சோவியத் யூனியன் மேற்கு பகுதியில், அதாவது ஐரோப்பாவை ஒட்டிய பகுதிகளில் தான் ஏராளமான தொழில் நிறுவனங்கள், ஃபேக்டரிஸ் கட்டமைக்கப்பட்டிருந்தன. மறுபுறத்திலே இந்த சைபீரியா அல்லது உரால் மலை போன்ற பகுதிகளிலே பெரிதாக தொழில் வளர்ச்சி எதுவும் இருக்கவில்லை. பனிமூடிய பிரதேசங்கள், வளர்ச்சியற்ற பிரதேசங்கள். அன்றைய காலகட்டத்திலேயே தோழர் ஸ்டாலின் ஒருவேளை பாசிச தாக்குதல் நடைபெறும் என்று சொன்னால் இந்த பகுதிகளை நோக்கித்தான், அதாவது தொழில் வளர்ச்சி மிகுந்த பகுதிகளில் தாக்குதல் அதிகம் நடைபெறும், சோவியத் யூனியனை முடக்குவதற்கான அவளது திட்டம் இப்படியானதாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்திருந்தார். அதனால் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பகுதிகளிலே இருந்த பல்லாயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்களை, ஃபேக்டரிஸ், அவற்றை அடியோடு பெயர்த்தெடுத்து அங்கிருந்த அத்தனை உற்பத்தி கருவிகள், இயந்திரங்கள் அனைத்தையும் நட்டு போல்ட் வரைக்கும் கழற்றினாங்க. அங்கிருந்து கழற்றி நீக்கப்பட்டு பல ஆயிரம் மைல்கள் தாண்டி உரால் மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இந்த தொழில் நிறுவனங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. சாதாரணமான விஷயம் கிடையாது. பல்லாயிரம் தொழில் நிறுவனங்களை ஒரு இடத்திலிருந்து
எனக்கு சிறு சிறு இயந்திரங்களை வரைக்கும் அத்தனையும் அங்கிருந்து எடுத்து இடம்பெயர்ந்து சென்று வேறு இடத்தில் நிறுத்தி தொழில் உற்பத்தியை மேற்கொள்வது என்பதெல்லாம் இமாலய சாதனை. அன்றைய சோவியத் இதை செய்து காட்டியது. வேறு எந்த நாட்டிலும் எனக்கு தெரிந்த வரையில் இன்று வரையில் உலகத்தின் எந்த பகுதியிலும் எந்த ஒரு நாடும் இது போன்ற ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை செய்ததே கிடையாது. இனியும் செய்ய முடியுமா தெரியாது. நடத்தி காமித்தார்கள். இதை விட மிகச்சிறப்பு என்னவென்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக திட்டமிட்ட முறையில் நிகழ்த்தப்பட்டதனால் சோவியத் பொருள் உற்பத்தியில் எந்தவித குறைபாடும் அந்த வருடங்களிலே இருக்கவில்லை. இதெல்லாம் மக்கள் நம்புவதற்கு கூட கடினமான சாதனைகள். இன்றைக்கு சில காலம் முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தோழருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், ஸ்டாலின் படம் கூட இங்கு கட்சி அலுவலர்கள் இருக்கக்கூடாது என்று விதி இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். இப்போதெல்லாம் அவர் யோசித்து பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. இதெல்லாம் நடத்தி காட்டியவர் தோழர் ஸ்டாலின். ஏன் என்று சொன்னால், இது இத்தனை ஆயிரம் நிறுவனங்களை இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு இடமாற்றம் செய்து நிறுவி உற்பத்தி பாதிக்காமல் அதை செய்தது கூட பெரிய விஷயமே இல்லை. ஜெர்மானிய ஒற்றர்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் மூடியிருந்தார்கள். பழைய ஜெர்மானிய ஆவணங்களை வாசிக்கிறவர்களுக்கு இது தெரியும். ஜெர்மன் தலைமைக்கு இது கடைசி வரை போகவே இல்லை. அவர்கள் மேற்கத்திய பகுதிகளுக்கு படையெடுத்து வந்தபோது அங்கு எல்லாம் செல்லரித்தது போன்ற தொழில் நிறுவனங்களை பார்த்தபோது அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. கடைசி வரைக்கும் அவர்களுக்கு புரியவே இல்லை. அவையெல்லாம் உரால் மலைப்பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புரிய வரும்போது காலம் கடந்து போயிருந்தது. இதையெல்லாம் நடத்துவது என்பதெல்லாம் மிக சாதாரணமானது கிடையவே கிடையாது. ஸ்டாலினை குற்றம் சொல்கிற கோமாளிகள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழில்நுட்ப ரீதியாக தொழில் உற்பத்தி ரீதியாக ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாகிவிட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது. இராணுவ ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது. தாக்குதல் என்று வந்தால், நாஜி தாக்குதல் என்று வந்தால், நாட்டை மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு பஃபர் ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பான பகுதி தேவை. நாஜிக்களுக்கும் சோவியத் எல்லைக்கும் இடையிலே அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே தோழர் ஸ்டாலின் மிகவும் குறிப்பாக இருந்தார். ஏனென்றால் அப்படி இருக்கும்போது அந்த பஃபர் ஜோன் மீது அங்கு தாக்குதல் தொடங்கும் போதே சோவியத் யூனியன் சுதாரித்துக் கொள்ள முடியும், மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும், இராணுவத்தை களமிறக்க முடியும். அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிக தெளிவாக இருந்தார். ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஜெர்மனியுடனான அந்த ஒப்பந்தம், மொலோட்டோவ் ரிபென்ட்ராப் ஒப்பந்தம் அல்லது ஆக்கிரமிப்பு மறுப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் ஒரு குறிப்பிட்ட சூழலில் போலந்து நாட்டிலே அரசே இல்லாமல் போகிறது. நாஜி தாக்குதலை அடுத்து உடனடியாக களத்தில் இறங்கிய சோவியத் யூனியன் கிழக்கு பகுதியிலேயே தனது படைகளை வெகு வேகமாக முன்னேற்றி அங்கு நிறுத்தியது. நாஜிக்களை அங்கு தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக. அதை சோவியத் யூனியன் செய்யாமல் போயிருந்தால் ஒட்டுமொத்த போலந்து நாட்டையும் அவர்கள் கபலீகரம் செய்து சோவியத் எல்லையை நோக்கி நகர்ந்திருப்பார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலினையும் சோவியத்தின் அவதூறு செய்து வசைப்பாடி கொண்டிருக்கிற மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, ட்ராட்ஸ்கிய ஓநாய்களும் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் யூனியன் போலந்து நாட்டை ஆக்கிரமித்தது என்று இந்த நிகழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பின்லாந்து நாட்டின் சில பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமாக சோவியத்தின் மீதான தாக்குதலுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தலாம் என்று ஸ்டாலின் முடிவு செய்தார். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சில பகுதிகள் சோவியத் யூனியன் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். பின்லாந்து நாடு ஏற்க மறுத்தது. அதற்கு பதிலாக அதைவிட பல மடங்கு அதிகமான
நிலப்பரப்பை சோவியத்தின் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறது என்றும் அவர் சொன்னார். சோவியத் எதிர்ப்பு மனநிலையில் இருந்த அன்றைய அரசு அதையும் மறுத்தது. இறுதியாக பின்லாந்து நாட்டுடன் தவிர்க்க இயலாத ஒரு போரில் சோவியத்தின் ஈடுபட்டது. அதன் விளைவாக மேற்கு நோக்கி சில 100 மைல்கள் தொலைவில் ஒரு பஃபர் ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு பகுதியை உருவாக்க முடிந்தது. சோவியத் யூனியனை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் செலவினங்கள், நேரம், இழப்புகள் என்ற எல்லாவற்றிலும் ஒரு சாதகமான சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்தது. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வில் நம்ம இப்ப எல்லா தரப்பிலும் பார்த்தோம். தொழில்துறை ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, இராணுவ ரீதியாக, ராஜ்ய ரீதியாக என்று அனைத்து தரப்பிலும் சோவியத் யூனியன் பாசிசத்தை வெற்றி கொள்வதற்கான அனைத்தையும் செய்தது. பாசிசத்திற்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட இடம் கொடுக்க கூடாது என்பதற்கான தேவையான அனைத்தையும் அது செய்து வந்திருந்தது. இப்ப இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளிலே ஸ்டாலினின் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது என்று பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று, முதலாவதாக எத்தனை நீண்ட காலம் முடியுமோ அத்தனை நீண்ட காலம் போரில் இருந்து விலகி இருக்க வேண்டும். போரில் இருந்து விலகி இருப்பதன் மூலமாக உற்பத்தி சக்திகளை ஆக்கப்பூர்வமான விதத்திலே பயன்படுத்த முடியும். ஒருவேளை போர் தவிர்க்க இயலாது என்று வரும்போது ஒரு சூழல் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்புகள் முஸ்லீம்களை செய்து முடித்திருக்க முடியும் என்பதனால் எத்தனை நீண்ட காலம் போர்களில் இருந்து விலகி இருக்க முடியுமோ விலகி இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்பினார். அது அவரது முதலாவது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இரண்டாவது, மேற்கத்திய நாடுகளை இதில் ஈடுபடுத்துவது. இதன் மூலம் அதாவது முயற்சிப்பது. அவர்கள் வரமாட்டார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக இந்த அபாயத்தை புரிய செய்யலாம் என்று அவர் முயற்சி மேற்கொண்டார். அப்படி இல்லை என்று சொன்னாலும் சோவியத்தின் யாரும் குற்றம் சொல்லிவிட முடியாது. அதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார். அதே நேரத்தில் உள்நாட்டில் எதிரிகளை, துரோகிகளை, சீர்குலைவு சக்திகளை, ஆள்காட்டிகளை, மக்கள் விரோதிகளை ஒழித்து கட்ட வேண்டும். அது மிக முக்கியமானது. பாசிஸ்டுகள் இந்த மண்ணுக்குள் நுழையும் போது இங்கே மேற்குறிப்பிட்டது போன்ற ஒற்றை நபர் கூட இருக்கக்கூடாது என்பதில் தோழர் ஸ்டாலின் மிக தெளிவாக இருந்தார், தீர்மானகரமாக இருந்தார். அதற்கான எந்த நகர்வுகளையும் இவர் விட்டு வைக்கவே இல்லை. அதனுடைய விளைவுகள் அந்த மாபெரும் களையெடுப்பு என்று சொல்லப்படக்கூடிய துரோகிகளை ஒழித்து கட்டிய அந்த நிகழ்வுகள். இதன் விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், நாஜி படைகள் சோவியத் யூனியனிலே நுழைந்த போது 5ஆம் படை என்று ஒன்று இருக்கவே இல்லை. இதர ஐரோப்பிய நாடுகளிலே அது இருந்தது. இந்த மாபெரும் களையெடுப்புகள் நடத்தப்பட்ட காலத்திலே சோவியத் யூனியனிலே இருந்த அமெரிக்க தூதர் பின்னாளில் தனது நினைவு குறிப்புகளில் இதை பற்றி சொல்கிறார். ஒரே வித்தியாசம் என்னவென்று சொன்னால், சோவியத் யூனியன் 5ஆம் படையில் இருக்கவில்லை. ஏனென்றால் ஸ்டாலின் அதனை ஏற்கனவே முடித்து கட்டிவிட்டார் என்று அவர் தனது நினைவு குறிப்புகளிலே கூறியிருக்கிறார். மூன்றாவது, நான் சொன்னது குறிப்பிட்டது போன்ற டாங்கிகள் போன்றவற்றை உருவாக்க தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் கவனம் செலுத்தினார். குறிப்பாக அந்த டி வகை டாங்கிகள் மற்றும் கே என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 பேரும் அவர் நேரடியாகவே திட்டமிடல் டிசைனிங் வரைக்கும் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார்னு சொல்றாங்க. இறுதியாக அத்தனைக்கும் பிறகு எதிரியை ஏமாற்றுவது அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதிலே தோழர் ஸ்டாலின் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றார். சோவியத் யூனியன் தொழில்நுட்ப ரீதியாக இத்தனை முன்னேறியதாக, இத்தனை சிறந்ததாக ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றது கடைசி வரை நாஜிக்களுக்கும் ஹிட்லருக்கும் புரியவே இல்லை. சோவியத்தின் ஒன்றுமில்லாத ஒரு நாடு என்று அவர்கள் நினைத்தார்கள். ஹிட்லர் நாஜிக்களுடைய ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவார், நமது படைகள் உள்ளே நுழைந்தால் முதல் தாக்குதலில் சோவியத்தின் நொறுங்கி விழுந்துவிடும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இங்கே நான் குறிப்பிட்ட இத்தனை நடவடிக்கைகளும் மிக மிக ரகசியமான முறையிலே செய்யப்பட்டன.
எதிரிகளுக்கு எந்த விதமான தகவலும், எந்த விதமான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்காத அளவுக்கு அத்தனை ரகசியமாக இத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னொன்று, மேற்கத்திய நாடுகளும் ஹிட்லரும் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், நாஜிக்கள் சோவியத் யூனியனை தட்டிய உடனே ஸ்டாலினுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுவார்கள். அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஸ்டாலினை தூக்கி எறிவார்கள் என்று கதைகளை பரப்பினார்கள். ட்ராட்ஸ்கிய கோமால் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். திரும்ப திரும்ப எழுதினான். அவன் என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதுக்கு மேல மரியாதை கொடுக்கணும்னு தோணல. ஒருவேளை நாஜிக்கள் தாக்கினால் சோவியத் தகர்ந்து விழுந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தை, ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ட்ராட்ஸ்கி அவர்களுக்கு மனமுவந்து ஆதரவளித்த ஒரு ஏஜென்ட்டாகத்தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் கதை என்ன ஆனது என்பது நமக்கு தெரியும். நாஜிக்கள் முதல் சில நாட்களில் தொடர்ந்து மிக வேகமாக முன்னேறி வந்தார்கள். ஏராளமான இழப்புகளை சோவியத் யூனியன் சந்தித்தது. அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. ஸ்டாலின் எல்லாவற்றையும் எரிந்திருந்தார். இந்த போர் வரும் என்பதை அவர் நன்றாகவே தெரிந்திருந்தார். ஒப்பந்தம் செய்தப்பட்ட போதும் கூட அவர் போரை அதை நிறுத்திவிடும் என்று அவர் நம்பவே இல்லை. அவருக்கு தெரியாத ஒன்றே ஒன்று இருந்தது என்று சொன்னால், போர் எந்த நாளில் மிக துல்லியமாக எத்தனை மணிக்கு நடக்கும் துவங்கும் என்பது மட்டும்தான். அதை தவிர எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருந்தார், அறிந்திருந்தார். அதற்கான தயாரிப்புகளை, முன்னெடுப்புகளை அவர் செய்திருந்தார். அதற்கு பிறகும் அனைத்து முதலாளித்துவ நாடுகளும் அவர்களுக்கு இராணுவ உதவியும், அரசியல் உதவியும், பொருளாதார உதவிகளும் செய்து கொடுத்து வந்திருந்ததனால் நாஜி படைகள் மிக வேகமாக முன்னேறின. மாஸ்கோவின் புறநகர் பகுதி வரை முன்னேறின. கிரெம்ளின் மாளிகையின் அந்த உச்சி பகுதியை நான் நேரில் பார்த்து விட்டேன், என் கண்களால் பார்த்து விட்டேன் என்று ஒரு இராணுவ தளபதி ஹிட்லருக்கு அனுப்பிய செய்தி நன்கறியப்பட்ட ஒன்றாகும். அங்கிருந்து திருப்பி அளிக்கப்பட்டது. கடைசியில் ஹிட்லர் புதைப்பதற்கு 6 அடி மண் இல்லாமல் செத்து போனான். பாசிசத்தை இதைவிட மோசமாக வேறு எவராலும் கருவறுத்து விட முடியாது. ஆசான் ஸ்டாலின் ஒருவர் மட்டும்தான் அதை சாதித்து காட்டினார். இன்றைக்கும் சொல்லுவோம், ஸ்டாலின் மட்டும் இல்லை என்று சொன்னால் பாசிசத்தை அன்று வீழ்த்தியிருக்க முடியாது. இன்றைக்கும் ஸ்டாலின் இல்லாமல் பாசிசத்தை வீழ்த்த முடியாது. அவரது உத்திகள், அவரது புரிதல், மக்களுடனான அவரது பிணைப்பு, அவரது வழிகாட்டு நெறிகள், அவரது அரசியல், அவரது ராஜ்ய செயல்பாடுகள், இவை ஒவ்வொன்றும் மிக விரிவாக பேசப்பட வேண்டியவை. பாசிசம் மட்டுமல்ல தோழர்களே, ஸ்டாலினின் வழிகாட்டுதல் இன்றி ஒரு முதலாளித்துவ அரசை கூட வீழ்த்த முடியாது என்று நான் துணிந்து சொல்லுவேன். இதுதான் ஸ்டாலின் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய மிக பெரும் கொடை. ஸ்டாலினை மறுப்பவர்கள் கம்யூனிசத்தை மறுப்பவர்களாக இருக்கிறார்கள். சே குவேரா அவர்கள் சொன்னார்கள், ஸ்டாலினின் குறைபாடுகள் என்று சொல்லப்படுவற்றில் தான் கம்யூனிசத்தின் சாதனைகள் அடங்கியிருக்கின்றன என்று சொன்னார். அதை நினைப்போம். இன்று இந்தியா பாசிச அபாயத்தை எதிர்கொண்டிருக்கிறது. மிக நேரடியாக ஆயுத பாதையை மேற்கொண்ட மாலை குழுக்களை ஆளும் வர்க்கம் முடித்து கட்டிவிட்டது. அடுத்ததாக முதலாளித்துவ ஜனநாயகத்தின் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடியவர்களை நோக்கித்தான் திரும்புவார்கள். இந்த அபாயத்தை நாம் உணர வேண்டும். 1932ஆம் ஆண்டிலே ஜெர்மனியில் நாஜிக்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போது எப்படி ஸ்டாலின் இந்த அபாயத்தை மதிப்பிட்டாரோ, உணர்ந்து கொண்டாரோ, அதே போல இன்று உணர்ந்து கொண்டு அவருடைய பாதையில் செயல்பட்டால் மட்டுமே தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே அவரது நினைவு நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மனமார்ந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரது ஏற்பாடுகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்பவர் எளிமையை பேசுபவர்கள் அல்ல. கம்யூனிசம் என்பது வலிமையை பேசுவது, மக்களின் வலிமையை பேசுவது. அதை ஆணித்தரமாக உணர்த்தி சென்றவர் தோழர் ஸ்டாலின். பாடங்கள் கற்றுக்கொள்வோம். அவரது வழியிலே மட்டும்தான்
பாசிசத்தை எதிர்க்க முடியும். முதலாளித்தவாதிகள், ஊசலாட்டவாதிகள் அவர்களின் பின்னால் செல்வதால் பாசிசத்தை வெல்லவே முடியாது என்ற புரிதலின் அடிப்படையில் இந்த நினைவு நாளில் அவரது நினைவை போற்றுவோம். இன்றைக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பாஜக தோழர்களுக்கும், எனது உரையை பொறுமையாக கேட்ட தோழர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும்.